கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா 15:11 பிற்பகுதி. உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, கொடுக்கிற ஆறுதலான வார்த்தை, கொடுக்கிற உற்சாகமான வார்த்தை என்னன்னு சொன்னா, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் பாருங்க, தீங்கு வருகிற நாட்கள்லையும் சரி, அதே நெருக்கமா இருக்கிற காலத்திலும் என்ன செய்வாராம்? நமக்காக சத்துருக்கு எதிர்பட்டு நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் சொல்றாரு. அதுபோல நமக்காக அவர் சத்துருக்கு எதிர்பட்டு என்ன செய்வாராம்? சகாயம் செய்வேன் என்று மெய்யாக சொல்கிறேன். சகாயம் செய்வேன், அதை இரக்கம் செய்வேன். தி லார்ட் இஸ் மை ஹெல்பர். ஆகவே நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் நமக்கு சத்துருக்கு எதிர்ப்பட்டு என்ன செய்வாராம்? சகாயம் செய்வேன். சகாயம் செய்தார், சகாயம் செய்கிறார், தொடர்ந்து சகாயம் செய்வார். ஆகவே அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவருடைய சகாயமும் நமக்கு மாறாத சகாயம். ஆகவே இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறபடினாலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இந்த சகாயம் செய்வதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கணும். அப்போதான் அது நமக்கு வலிக்கும். பாத்திரவானா இல்லாம இருந்தாக்க அது பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆகவே ஒரு சகாயம் செய்வதற்கு நாம் பாத்திரவான்களாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ ஜீவிதத்தில் வெற்றி நடைபோட உதவிச்சு பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.